காட்டுக்கு வேட்டையாடுகின்றேன், உன் குறைய போக்குகின்றேன். இல்லையா வர ஓடி போடுறேன், வர ஓடி போடுறேன், வர ஓடி மக்கள் வர ஓடி போடுறேன். குடிமக்கள் வந்து முறையிடுகின்றார்களே, அவங்க இட்ட பயிர் அனைத்தையுமே அழித்து. நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். என்ன ஐடியா? இவர் வராரு போறாரு வர காட்டுலயே தான் பாதி நேரம் கேடாரு. அதனால இந்த அரை மணி தூய்மை காட்டுல கட்டிடுவோம். அதான் நல்லது. அவ்வளவுதான். என்ன என்னுடைய கடமை என்ன? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. காலங்கள் மாற, காட்சிகள் மாறக்கூடாது. பொன் போன்றது, காட்சிகள் மாறக்கூடாது. ஆரிய கூத்தால காரியம் கண்ணா இருக்கு. எந்த காரியம் பண்ணிப்பாங்க. சரி சொல்லிட்டு போங்க. சுபக்காரியன் அவக்காரியன் அலங்காரி பார்த்த குடிமக்கள் வந்து முறையிடுகிறார்கள். நான் காட்டுக்கு சென்று வேட்டையாடி விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன். நீ ஜாக்கிரதையாகிரு. போய் வா. என்ன விருப்பம்? வேற என்ன சொல்லுவாங்க? சந்தோஷமா சொல்லு. எல்லாம் பொண்டாட்டி அப்படியே என் பொண்டாட்டி கூட நான் அவுட்டு விட்டு அந்த நாடுக்கு போறேன். அது மாதிரி விருப்பம் சொல்லாது. சந்தோஷமா என்ன வழி இல்ல இங்க வந்து நான் ஆடிக்கிட்டு அவங்களுக்கு தெரியுமா என்ன ஆடுறாரு. அப்போ அது போல இவ்வளவு சொல்றா கோய்வானு இவனே சிரிக்கிறான் பாரு. ஒரு மனைவி கூட கொஞ்சம் நாளாச்சு இருக்கணும். வரீங்க போயிடுறீங்க, என்ன செய்வது? எதுக்கு? சரி பரவாயில்ல இருக்கட்டும். புறப்படுவோம். போயிட்டு வரட்டுமா? டாடா பாய் பாய். see you tomorrow. யார் போன? ஐயா நாங்க போலாமா? போவோம். டேய் நீ வாடா. அவர் வரானே. அவர் போறே இங்க இருக்கட்டும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நான் வாயிற்படி வெளிதான் நிக்கிறோம். உள்ள வர கூடாது. ஜாக்கிரதை. டமாட்டோ நான் வெளிய தான் நிக்கிறேன். வெளிதான் இருக்கணும். உள்ள வர கூடாது. வாங்க போலாம். சேர்க்காதே. வெளியே இருக்கட்டாங்க. புறப்படு புறப்படு. வாங்க வாங்க வாங்க. அண்ணா திருவாரா. மறந்து விட்டேன். என்ன குடிமக்கள் குறை போக்குது அதே ஞாபகத்தில் இருக்குது. நான் கண்ட கனவு என்னங்க என்ன? ஓஹோ அவர் என்ன சொல்ல வரா ஜெட்டா? அவங்க தங்கச்சி தப்பி தவிர இங்க வந்துட்டாங்க. அதுல நல்ல உபசரிச்சு அனுப்பு. அது எப்படி சொல்ல வர்றாரு அவரு. மூஞ்சி பார்த்தா தெரியல. என் நாக்கு நான் வந்தாள்னா அப்படியே ஒருவேளை நீங்க கண்ட கனவு படிச்சுச்சுன்னா தாயில அதை குறைய எப்படி நான் தீர்க்க. என் தங்கச்சி வந்து விட்டால் நல்ல முறையில உபச்சரண விருந்து பலமா இருக்கட்டும். சத்திய ஹைகோர்ட் பாப்பாத்தி மாஞ்சோத்து மகாராணி என்ன மாதிரி அவனை விருந்து கொடுக்க மாட்டான். என்ன சொல்ற? சிரிக்கிறேன். எதுக்கு சிரிக்கிறேன்? போறது உள்ள தட்டு போறியா? கொச்சின் அவுட் ஆயிடுச்சு. சரி சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வர போயிட்டு. தங்கச்சி வந்தா ஜாக்கிரதை. அதான் பாத்துக்கோங்க போமா. டேய் கூட இருந்து உபச்சரண என்னுடைய தங்கச்சி. என் தங்கச்சி பிள்ளைங்க போயிட்டு வர. நான் வரச்சோல இப்ப ஏதோ கனவு கொண்டு பேசினேன். என்ன தெரியும்? இல்ல டாபரு தேவடியா நீதான் காலி போட்டு டாபர்னு ஒண்ணுலடா ஒன்னில அதுக்கா பேசியிருந்தாரு மானார. ஏய் அந்த ஒண்ணு இல்ல வேற என்ன சமாசாரம் என்னன்னா ஆமா ஆஹா. இஷ்யூ என்ன தெரியுமா? சொல்லு. இது நல்லா இருக்குது. சமாசாரம் நல்லா இல்ல. சும்மா கை நோய் சொல்றேன். நோக்கத்துலாம் அந்த மாதிரிலாம் வராதுடா. என்னன்னா அந்த போனார்ல எங்க வீட்டுக்காரு. ஆமா அவ தங்கச்சி தெரியல உனக்கு? தெரியுமா? என்னடா சகுனம் தும்பிட்டாங்க அவ்வளவுதான். என்னமோ நடக்க போகுது. அது இரும்பல அதெல்லாம் ஒண்ணு. எக்கோ எக்கோ அந்த பக்கத்தை தேவை. அதை விட எக்கோ. என்னன்னா அவர் தங்கச்சி தலைவரி கோணத்துல பஞ்சத்துல வர மாதிரி கனவு கண்டாராம். பஞ்சத்துல ஆமா நம்ம பாக்குறோம். அவரு சொல்றாரு நீ சொல்ற. அந்த காசிமா பட்டன் எதா பெரிய நாடு. அது பஞ்சத்துக்கு போட்டாவது அவங்களால வரட்டாவது இல்ல அப்படியே இங்க நகை எடுத்து போனாலும் வித்து சாப்பிட்டது ஒரு வாரம் ஆகுமே. மாதிரி பாதி அவளுக்கு கொடுத்து அனுப்பிச்சோம். வண்டி வண்டியா அனுப்பிச்சுமா குட்டினால தெரியும். வெளி சொன்ன வெக்கம் உள்ள போனா தூக்கும். ஏன்னா வெளியே சொல்ற உள்ள போற சைட்ல நிறைய எடுக்கணும் போ. அப்படி இல்ல எந்த நாத்தினாலுக்கு எவ்வளவு அந்த மாதிரி சீர் கொடுத்துருக்க மாட்டான். சரிமா அப்படி நான் கொடுத்து அனுப்பிச்சேன். அந்த மாதிரிலாம் ஒண்ணு வர மாட்டேன். அந்த காலத்துக்கு பாத்துக்கலாம். ஒரு கூச்சமா இல்ல ஒரு என்னடி எங்கண்ணா கூச்சம்? உங்களுக்கா கூச்சம் எங்க நடிகமா கிடக்குது. அவுத்து போட்டு என்னத்து பாத்து கிடக்குறாங்க. என்னடி பாக்குறாங்க? புச்சு 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 போ ஒரு குத்து. என்ன போனவன் ஆம்பளை ஆளை காணமே. ஆட வேட்டு முடிச்சு வந்துக்கிறாங்கம்மா. பரவாயில்ல. ஆமா ஓ ஆம்பளை மாதிரிதான். ஆம்பளைவா? அம்மா
அவங்க வரான்னு பாக்கணுமா ஒரு மப்பாவுக்கு சரியா தெரியல நீ மேல ஏறி பாரு நீ என்ன பண்ற? நான் கீழே பாக்க ஏறி பாருமா ஓ அந்த ஏரியிலமா மேல ஏறி பாருங்க நான் கீழே பாக்க தெரிஞ்சாங்க கொஞ்சம் ஓடிட்ட பாத்துக்கலாம் பல பல ஆடணும் அப்ப இறங்கிட்டு நீ அம்மா அம்மா தெரியா பாரு எனக்கு ஒண்ணும் தெரியலையே. எனக்கு நல்லா தெரிஞ்ச அங்க பாத்தேங்க வேற ஒண்ணு இல்ல விடு விடு இப்படி 3 நாள் மட்டும் தெரியலையா அப்படியே சரிதா. ஒரு சேலமும் கட்டி என்னடா தெரியல தெரியல ஏய் கேம் ஆடாதீங்க. ஓடி சூப்பர் சொல்றான் அதுக்கு நான் குத்துறா கும்புடுறா பாருங்கடா பாத்துக்கோங்க. ஓ பாப்பா வராங்களா ஐயோ எங்க வரா ஐயோ அவன் வரா. ஆமா அதே கூடவே செல்லுமா சாரிமா சாரி அம்மா இதுமா ரயில் போட்டு மாதிரி வந்துங்குதா அது யார் புள்ளிங்க பனி வந்து புள்ளிங்க இல்லையா நான் பண்ணி குட்டி போட்ட மாதிரி வந்துங்குதுங்க போய் 1 2 3 4 5 6 ஐயோ 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 ஐயோமா அந்த அம்மாவோட 8 இவன் ஆயமா சொல்ல என்ன வேலை செய்யறாவா? தெரியல நல்லா உத்து பாரு யாருன்னு பாரு அவ தாண்டா யாரா இந்த தேவடியா தான் வரா. என் நாத்தனா என் தேவடியா உங்க நாட்டுங்களா வராங்க இல்லையா என்ன பண்ணலாம் நம்ம அடிக்கிட்டு வாங்கி வரட்டா உடம்பு கட்டினா வாங்கி வரட்டா. வர்றாங்களேம்மா ஆடிக்கிட்டு வச்சு போடலாம் கோழிக்கு நல்லா நச்சு போடலாம் டேய் அவன் வரான ஆடு அடிக்க மாட்டான் கோழி அடிக்க மாட்டான். எஜமானா சொல்லிட்டு போனா நான் வந்தா போட சொல்லு சொல்லிட்டு போயிடுவாரு மொத்த தின்னும் வாரி இதே போல தான் நிறைய விட்டுக்கிறீங்க ஏன்னா வந்தா வர மாட்டேங்க சண்டை போட்டு தேத்தி ஏன் நம்ம அம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்தாலா? அம்மா அவன் அம்மா விடுத்தாது நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்து நீ வந்த நீ எதுன்னு வந்த நீ உட்காந்து கூட விடு அவன் சம்பளம் கொடுக்குறேன் நான் சம்பளம் கொடுக்குறேன். நீ தான் போடுறா அப்புறம் அப்புறம் என்ன சரி சரி விடு விடு பின்ன அவருக்கு சப்போர்ட் யாரு சாப்பிட திருப்பி அடிக்க போறியா? அட்ரா நீ எவ அடிக்கிறா உள்ள போய் அடி விடுவா சரி அது விடுமா அவன் வரா. என்ன பண்ணலாம் நான் சொல்றது மட்டும் நீ செய். சொல்லுமா அவ வரா. சரி. பின்ன தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லு. அடடா அவங்க வந்து நீ ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும் ஆமா அவங்க ஆய் கொட்ட கூடாது ஐயச்சே அரண்மனை ஃபுல்லா சுத்தி பார்த்து நீ இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும் அவளுக்கு ஆக்கி வேற கொட்டணும். இப்போ நீ ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடணும் ஐடியா எங்கிட்ட இருக்குது என்ன நீ என்ன பண்ற அரண்மனைக்கு முன்னாடி பெருசா பள்ளம் தோண்டிடு பள்ளம் தோண்டிட்டு நீ இறங்கி பத்துக்கிறேன் நான் ஆளை வச்சு பொச்சிடுறேன் பொச்சிட்டு உடனே அவங்க வந்து அரண்மனை சுத்தி பார்த்து போயிடுவாங்க அப்புறம் தோண்டி எடுத்துடுறேன் தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கடையில போய் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு மாலை ஒண்ணு வாங்கி வந்துரு. சூப்பர மேல போட்டு விட்டுரு. அது நல்லது போடா போற போக்கு. ஏய் டாபரே எப்படியா நான் செத்துருவேன்டா. செத்துருவியா ஆமா இன்னொரு ஐடியா இருக்குது அரண்மனைக்கு முன்னாடி ஒரு கரைக்கான இருக்குது ஃபுல்லா தண்ணிக்குது நான் என்ன பண்றேன் ஒரு தாம்பர் எடுத்து உன் காலில் கட்டிட்டு இன்னொரு முனையில பெரிய பாறாங்கல் கட்டி உள்ளத்துக்கு போட்டுறேன் நீ உள்ளே இரு அவங்க வந்து சுத்தி பார்த்து போற வரைக்கும் போயிட்டு உடனே உன்ன ஆள் வச்சு என்னடா வாயத்துக்கு வயசு சொல்ல மாட்டியா? என்னம்மா என்ன பண்ணு இதுக்கப்புறம் நான் சொல்றது நீ செய். அவதானே 64 வாயிற்படி மூடு. அப்படிதானே ஒரு ஜன்னலை விடாத. மொத்த வாசப்படி மூட்டுமா நகரம் கட் பண்ணிட்டு வர மாட்டீங்களா? கட் பண்ண கூசு விடாது ஒரு என்னடாங்க என்னடா மாதிரி சந்தன ஆச்சுட்டா ஒரு சந்து கூட அது ஈரமண்ண போட்டாடி. சரி அச்சரம்மா சரி அப்படியே எல்லாத்தையும் மூடிடுறேன் அவங்க கது வச்சு உள்ள வந்துட்டாங்க அப்ப என்ன பண்ணுவா அம்மா ராசாத்தி நான் எப்பேற்பட்டுவா நான் அப்படி வந்துட்டேன்னு வச்சுக்க உடனே நடிப்பேன். நான் பிடிப்பேன். எதை பிடிப்பேன்? நீ என்ன நடிப்பேன்? நடிப்பேன். நான் தலை பிடிப்பேன். தலை மட்டும் பிடி. ஆனா ஒண்ணு நான் தலை பிடி சொல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன? நீ எண்ணெய் தடக்கூடாது. நீ எண்ணெய் தடவிட்டு வச்சுக்க நான் தலை பிடி சொல்ல வைக்கணும் வந்துச்சுன்னா கை எங்க போ கட்டி அடிப்பேன்.